Hi friends, this is Surya. இந்த வீடியோல நம்ம நீதானே என் பொன் வசந்தம் படத்தை பத்தி பார்க்க போறோம். நீதானே என் பொன் வசந்தம் ஜீவா, சமந்தா, சந்தானம் எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இளையராஜா மியூசிக் போட்டிருக்காரு. எம்எஸ் பிரபு வந்து ஒளிப்பதிவு. படத்தோட டைரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன். படத்தோட கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நித்யா வாசுதேவன், வருண் கிருஷ்ணன் இவங்க ரெண்டு பேரும் 8 வயசுல இருந்தே லவ் பண்றாங்க. அந்த லவ் நாளடைவில் வளர்ந்துகிட்டே போகுது. ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இடையில சின்ன சின்ன சண்டைகள், கூடல்கள், பிரிதல், சேர்தல் இது மாதிரி போயிட்டு வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ஜீவாவுக்கு வந்து அதாவது வருண் கிருஷ்ணன் அவருக்கு வந்து தான் மேல் படிப்பு படிக்கணும். ஹி வாண்ட்ஸ் டு ஸ்டடிஸ் சம் ஹையர் ஸ்டடிஸ். ஸோ அவர் அதனால என்ன பண்ணுறாரு, ஸோ நம்ம லவ் கொஞ்ச நாள் நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் பேசும்போது சமந்தா அதை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க வந்து இதை ஏற்றுக்கல. அவங்க ஏன்னா பிகாஸ் ரொம்ப அவர் மேலே ரொம்ப காவலாக இருக்காங்க. ஸோ அந்த கட்டத்தில் ரெண்டு பேரும் பிரியிறாங்க. ஒரு ஹையர் ஸ்டடிஸ் போயிட்டு ஒரு 3 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் வராரு. அப்படி ரிட்டர்ன் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா சமந்தாவுக்கு இவரோட சேர விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஒரு 5 மாசம் கழிச்சு மறுபடியும் அவங்க சேரலாம், சமந்தாவுக்கு மறுபடியும் ஜீவா மேல காதல் வந்து சேரலான்னு வரும்போது அப்போ ஜீவாவுக்கு கல்யாணம் ரெடி ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் ஜீவா எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, சமந்தா கூட சேர்ந்தாரா இப்படிங்கிறது தான் படத்தோட மீதிக்காரு. படத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நடிகர்கள் ஜீவாவை எடுத்துக்கணும். நீங்க ஜீவா வந்து ஏற்கனவே ராம் மாதிரி ஒரு படம், கற்றது தமிழ் மாதிரி ஒரு படம் பண்ணவருக்கு ரொமான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா பண்ணிடுறாரு, ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜீவா சூப்பராக பண்ணிட்டாரு. பர்சனலான ஒரு சஜஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 2-3 படமாகவே ஜீவாவை நோட் பண்ணிட்டு வரேன். தொப்பை அதிகமாக பாஸ், தொப்பையை குறைங்க. 6 பேக்லாம் ஆனால் தொப்பையை குறைங்க, அது போல தான். மற்றபடி பயங்கரமாக ஜீவா அழகாகவே இருக்காரு. சமந்தா பொண்ணு செம்ம கியூட்டுங்க. பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துட்டு ஓமை காட்சி ஷோ பிரிட்டிமேன் இதையே சொல்லிட்டு இருக்காரு. நம்மளால பொண்ணை கவனிக்கிறதா படத்தை கவனிக்கிறதான்னு ஒரே பிரச்சனை. அப்புறம் ஆனால் அந்த அளவுக்கு அவங்க படத்தை ஈர்த்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் சமந்தாவை பார்க்காம இருக்கவே முடியல, அந்த அளவுக்கு பயங்கரமாக அழகாக இருக்கு அந்த பொண்ணு. ஆனால் அந்த பர்ஃபார்மன்ஸ் சீன்ஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா அது கூட என்ன இருக்குன்னா கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கிற மாதிரி, இந்த முன்னங்கால் இந்த விரல்களில் நிற்கிற மாதிரி நின்றுட்டு பேசுகிறாங்க. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துருக்கலாம்னு தெரியுது. மற்றபடி சமந்தாவோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கு. அடுத்து நம்மளால சந்தானம் பார்த்தீங்கன்னா அவர் வர சீன்ஸ்லாம் அப்ளாஸ், ஜீவாவோட அவருக்கு தான் அப்ளாஸ் வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் சீன்ஸ்ல வந்தாலும் செம்மையா காமெடி பண்ணிட்டு போயிட்டாரு சந்தானம். ஒளிப்பதிவு பிரபு நல்லாவே பண்ணியிருக்காப்ல. படத்துக்கு தேவையோ அது என்னமோ அதை கொடுத்துருக்காரு. ரொம்ப எக்ஸ்ட்ராவும் கொடுக்கல, இது கொடுக்கல, படத்துக்கு தேவையானதை கொடுத்துட்டாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மியூசிஷியன், அவரை சொல்லாமல் இருக்க முடியுமா, அவர் மேஸ்ட்ரோ. படம் பாதி பேர் என்ன 90% 80% இளையராஜாவாக தான் தேட்டரில் உட்காந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து கடைசி சீன் வரைக்கும் கைத்தட்டல் வந்துகிட்டு இருக்கு. பார்த்தா இளையராஜா ஸ்கோர், இளையராஜா மியூசிக் அத்தனைக்கும் அங்கே கைத்தட்டல் வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஃப்ரெண்டு கூட ஒருத்தன் இப்போ அந்த படத்தை பார்த்துட்டு சொன்னான், இளையராஜான்னு ஒரு புது பையன் வந்திருக்காப்பா, செம்மையா போட்டிருக்காரு அப்படின்றான். எனக்கு இதாக போச்சு. ஒரு இன்னைக்கு இருக்கிற யூத் மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு ஈக்குவலாக அவர் போட்டிருக்காரு. இளையராஜாவை ப்ரூஃப் பண்ணியிருக்காரு, பயங்கரமாக இருக்கு. அடுத்து படத்துலோட பிளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான் சொல்லணும், இளையராஜா. படத்தோட பெரிய பிளஸ் இளையராஜா, செகண்ட் ஜீவா, தேர்ட் சமந்தா, ஃபோர்த் லவ். இதுதான் படத்தோட பெரிய பிளஸ். கண்டிப்பாக ஒரு ரொமான்ஸ் ஃபிலிம். ஸோ இது பெரிய பிளஸ். அடுத்து படத்தோட மைனஸ் சொல்லணும், ப்ரெசன்டேஷன். அது வந்து ஏன் கௌதம் விட்டாரு அப்படின்னு தெரியல. இதோட ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னமும் விடிவி பார்த்த மாதிரி தானே இருக்கு. ஏன்னா வாரணமாயிரம் விடிவி மாதிரி பண்ண ஒரு டைரக்டர், நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் லெவல் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். நல்லா ஃபீலிங்ஸோட போய் உட்காந்துருப்பாங்க. அவன் 5-10 டிஷ்யூ பேப்பர் தூக்கிட்டு போய் உட்காந்துருக்காங்க, கண்டு தெரியாது. அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். பர்சனலாக ஒரு சஜஸ்ட் பண்ணும் கௌதம் மேனனுக்கு அப்படின்னா, விடிவி வாரணமாயிரம்லாம் உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும். நீதானே பொன் வசந்தம் எல்லாராலையும் பண்ண முடியும். ஸோ இது உங்கள் படம் இல்லை பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங், அதாவது சீன்ஸ், அடுத்தடுத்த சீன்ஸ்க்கு ஒரு கோர்வை இல்லை. அதனால தான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட்லேயே, ப்ரெசன்டேஷன்லேயே சொல்லிட்டேன் ப்ரெசன்டேஷன் சரியில்லைன்ட்டு. அடுத்தடுத்த சீன்ஸ் கோர்வையாக வரல. தேவையில்லாமல் கேரக்டர்ஸ் கடைசி வரைக்கும் இன்ட்ரோடியூஸ் போயிட்டே இருக்காங்க. அது வந்து ஒரு இதாக இல்லை. ஹீரோயினோட அப்பா அம்மா கடைசி சீனில் தான் காமிக்கிறாங்க. ஸோ அது வந்து அந்த அளவுக்கு
பொருந்தி போல படத்தோட பொருந்தி போக விட மாட்டேங்குது. அந்த ஃபீலிங்ஸை நமக்குள்ள கிரியேட் பண்ண மாட்டேங்குது. ஸோ அதை கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். ஓவராலாக படத்துக்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 5க்கு 3 மார்க் தாராளமாக கொடுக்கலாங்க. 5க்கு 3 மார்க் தாராளமாக கொடுக்கலாம். எத்தனை வாட்டி படத்தை பார்க்கலாம்? கண்டிப்பாக இளையராஜாவுக்காக, சமந்தாவுக்காக, ஜீவாவுக்காக பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு வாட்டி படத்தை பார்க்கலாம். நல்லா இருக்கு. ரொம்ப மறுபடியும் ஒரு ரொமான்ஸ் ஃபிலிம், லவ்வர்ஸ்க்காகவே ஒரு படம் கொடுத்துருக்காரு கௌதம். கண்டிப்பாக படத்தை போய் தியேட்டரில் பாருங்க. படம் சூப்பராக வந்திருக்கு. நல்லா இருக்கு. சின்ன சின்ன இடத்துல கொஞ்சம் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி ஒரு பர்ஃபெக்ட் லவ்வர்ஸ் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதாங்க. That's all from this video. மீண்டும் அடுத்த பட ரிவ்யூவில் சந்திக்கலாம். பாய்.